வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வழியா ஜூலை மாசம் முடிஞ்சு இதோ ஆகஸ்ட் மாசமும் பொறக்க போகுது. என்னடா இது வருஷம் பாதிக்கு மேல ஓடிடுச்சே அப்படின்னு நாம நினைக்கிறது எதுவுமே இன்னும் நடக்கலையே. இந்த மாசமாவது நமக்கு ஏதாச்சும் நல்ல செய்தி வருமா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்க போகுது. ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாசத்துல கிரகங்களோட பெயர்ச்சியும் நட்சத்திர மாற்றங்களும் சில ராசிகளுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா அமைஞ்சிருக்கு. சொல்லப்போனா ஒரு ராஜயோகம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அதிர்ஷ்ட கதவு திறக்க போகுது. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆகஸ்ட் மாசத்துல அதிக யோகம் கிடைக்க போற அந்த டாப் 5 ராசிகள் யாரு, அவங்களுக்கு பண வரவு எப்படி இருக்க போகுது, ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த வேலை கிடைக்குமா, பிசினஸ்ல லாபம் வருமா, குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் தீருமா, காதல், திருமணம், உடம்பு இதெல்லாம் கரெக்டா செட் ஆகுமா, இது எல்லாத்தையும் விட முக்கியமா இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம என்ன சின்ன சின்ன பரிகாரம்லாம் பண்ணணும் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அன்பான வேண்டுகோள். ஜோதிடம் அப்படின்றது நாம் போக வேண்டிய பாதையை காட்டுற ஒரு ஜிபிஎஸ் நேவிகேஷன் சிஸ்டம் மாதிரி தான். வண்டியை ஓட்ட வேண்டியது நாம தான். உழைப்பும் நம்பிக்கையும் நேர்மையான எண்ணமும் இருந்தாதான் அந்த ஜோதிடத்தோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும். அதனால இதை ஒரு சூப்பர் வழிகாட்டியா எடுத்துக்கிட்டு உங்களோட முயற்சிகளை போடுங்க. சரி, அந்த டாப் 5 ராசிகள்ல 5வது இடத்துல இருந்து 1வது இடம் வரைக்கும் யார் வரப்போறா, சஸ்பென்ஸ்ல மெல்ல மெல்ல எகிற போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சுபயோகம் தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் அப்படியே பிரஸ் பண்ணி விட்டுருங்க. 5வது இடமா ரிஷபராசி. நம்ம லிஸ்ட்ல முதல்ல 5வது இடத்துல இருக்கிற ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. கடந்த சில மாசங்களா ரிஷபராசிக்காரங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி ஓடிட்டே இருந்திருக்கும். என்னடா இது, எதை தொட்டாலும் தாமதமாகுதே, நாம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சலிச்சு போயிருப்பீங்க. ஆனா கவலைப்படாதீங்க, இந்த ஆகஸ்ட் மாசம் உங்களோட அந்த வெயிட்டிங் டைம் முடிவுக்கு வரப்போகுது. வண்டி ஸ்லோவா போயிட்டு இருந்தது இல்லையா, இப்போ நல்ல ஸ்பீட் எடுக்க ஆரம்பிக்கும். பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அடடே ஒரு நாளில் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டேன் அப்படின்னு ஆகலைனாலும் கைக்கு காசு வராமல் நிற்காது. தொடர்ந்து பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புது புது வாடிக்கையாளர்கள் வர்றதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நாளாக தள்ளி போன அந்த சம்பள உயர்வு இல்லாட்டி அப்ரைசல் பற்றி பேச்சுவார்த்தை நடக்கும். ரொம்ப நாளாக நாளைக்கு தரேன், அடுத்த வாரம் தரேன் அப்படின்னு உங்களை அழகழிச்ச அந்த பழைய கடன் பணத்தொகை இருக்கு இல்லையா, அதெல்லாம் உங்களோட கைக்கு வர்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், தேவையில்லாத ஷாப்பிங்கு, அவசியமில்லாத செலவுகளை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். அப்புறம் சேமிப்பு சும்மா அல்ல ஆரம்பிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வேலை தேடிட்டு இருக்க ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு சூப்பரான நியூஸ் வரலாம். இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நமக்கு கிடைக்குமா அப்படின்ற தயக்கம் வேணாம். கொஞ்சம் தன்னம்பிக்கையோட தெளிவாக பேசுங்க. வேலை உங்களது தான். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க புது பிளான் எதுவும் வச்சுருந்தா தாராளமாக களத்தில் இறங்கலாம். குறிப்பாக உணவு தொழில், ஆன்லைன் சேல்ஸு, அப்புறம் பெண்கள் நடத்துகிற சின்ன சின்ன பிஸ்னஸ்க்கு இந்த மாதம் செம்ம யோகம் இருக்குங்க. அடுத்ததாக குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன ஈகோ, மனக்கசப்புகள் எல்லாம் இந்த மாதம் பனி மாதிரி உருகிடும். வீட்டு பெரியவங்க சொல்கிற ஆலோசனையை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அதில் உங்களுக்கு பெரிய நன்மை இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த அந்த சின்ன சின்ன சண்டைகள் மாறி ஒரு நல்ல புரிதல் வரும். அடுத்ததாக திருமண பேச்சுவார்த்தை ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் இல்லையா, திருமணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டில இருந்து நல்ல பதில் வரும். பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்துக்கு நகரும். காதலில் இருந்த சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே கிளியர் ஆகிடும். அடுத்ததாக உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடம்பு ஓகே தான், பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. ஆனால் நீங்கள் பண்ணுற ஒரே தப்பு லேட்டாக தூங்குறது. தூக்கத்தை தயவு செஞ்சு அலட்சியப்படுத்தாதீங்க. அப்புறம் இந்த வெயிலுக்கு, இந்த காலநிலைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி குடிங்க, சத்தான உணவாக சாப்பிடுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயார் இல்லாட்டி துர்க்கை அம்மனை மனசார கும்பிடுங்க. முடிஞ்சா ஒரு வெள்ளை பூ வாங்கி வச்சு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. உங்களால் முடிஞ்சா ஏழை எளியவங்களுக்கு உணவு, அதாவது அன்னதானம் செய்யுங்க. இல்லை ஒருத்தவங்களுக்காவது அந்த உணவு வாங்கி கொடுங்க. இது உங்களோட தடைகளை எல்லாம் உடச்சி எறியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை மற்றும் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள்னு பார்த்தீங்கன்னா 6 மற்றும் 9. சரி, 5வது இடத்தை பார்த்தாச்சு. அடுத்து 4வது இடத்துல இருக்கிற அந்த ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட கதவுகள் திறக்க போகுது. அது யாருன்னு பார்க்கலாங்களா? 4வது இடத்துல பிடிக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கிற மாசமா இருக்க போகுது. நீங்கள் போட்ட உழைப்புக்கு பலனே கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்க இல்லையா, இனிமேல் நீங்கள் தொட்ட காரியம் எல்லாமே ஒவ்வொன்றா சக்ஸஸ் ஆகும். மண்டக்குள்ளே இருந்த குழப்பம் எல்லாம் போயிட்டு அடடா தெளிவாக முடிவெடுக்க முடியுதே அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க.
பணவரவுல ஒரு நல்ல ஜம்ப் இருக்கும். எதிர்பாராத வழியிலிருந்து கைக்கு காசு வரலாம். பழைய பாக்கி கைக்கு வந்து வரும். பார்ட் டைம் இல்லாட்டி சைட் பிசினஸ் மூலமா கூடுதல் வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா காசு வருதேன்னு சொல்லி ஆடம்பர செலவு பண்ணாதீங்க. வர காசை சேர்த்து வச்சா எதிர்காலத்துல பெரிய பலன்கள் வந்து தரும். வேலை செய்யற இடத்துல உங்களோட மேலதிகாரி உங்களை கூப்பிட்டு பாராட்ட போறாங்க. பா, என்னம்மா இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு மேலதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கும். பதவி உயர்வு, ப்ரமோஷன் இல்லாட்டி கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு புது புது கிளைண்ட்ஸு, பெரிய கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கலாம். குறிப்பா கல்வி கணக்கு, அதாவது அக்கௌண்டிங்கு, எஜுகேஷனு, மருத்துவம், ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, கன்சல்டிங் துறையில் இருக்கிற கன்னிராசிக்காரங்களுக்கு செம்மையா கிராஃப்ட் வந்து ஏற ஆரம்பிக்குங்க இந்த மாதம். வீட்டுக்குள்ளே வந்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே ஒரு அமைதியான சந்தோஷமான சூழல் வந்து நிலவும். விசேஷங்கள், சுப நிகழ்ச்சிகள் பற்றின பேச்சுக்கள் ஆரம்பிக்கும். ஆனால் அப்பா அம்மாவோட ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காதல் மற்றும் திருமணம் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காதல்ல இருந்த அந்த நீயா நானா சண்டைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை தேடுறவங்களுக்கு அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வரன்கள் வந்து அமையும். உடல் நலத்துல பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் உஷாரா இருங்க. கண்ட கட இடங்களை சாப்பிட்றது இல்லை ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா வயிறு பிரச்சனைகள், செரிமான கோளாறு வந்து வரலாம். ஸோ வந்து ஹோம்மேட் ஃபுட் வந்து சாப்பிடுங்க. உடம்புக்கு கொஞ்சம் வந்து ரெஸ்ட் கொடுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தோறும் அருகம்புல் வாங்கி நம்மளோட விநாயகர் பெருமானுக்கு சாத்தி வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்சா பச்சை பயிறு தானம் பண்ணுங்க. இல்லாட்டி பச்சை நிற ஆடை தானம் கொடுங்க. யோகம் இன்னுமே வந்து அதிகமாகும். அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா பச்சை மற்றும் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 5 மற்றும் 8. இப்போ நம்ம டாப் 3க்குள்ள அடி எடுத்து வைக்க போறோம். அடுத்து 3வது இடத்துல இருக்கிற ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் தன்னம்பிக்கை சும்மா பீக்ல வந்து இருக்கும். என்னால் முடியாதுன்னு நினைச்ச காரியத்தை கூட அசால்ட்டா செஞ்சு முடிப்பீங்க. ரொம்ப நாளாக ஸ்டக் ஆகி நின்ன வேலைகள் எல்லாமே டக்கு டக்குன்னு நகர ஆரம்பிக்கும். உங்களை இவன் என்ன பெருசா பண்ணிட போறான் அப்படின்னு எளப்பமா பார்த்தவங்க முன்னாடி உங்களோட கெத்தை காட்டுற காலம் இது. பொருளாதார நிலைமை ரொம்பவே சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும். ஒரே வருமானத்தை மட்டும் நம்பி இருக்காம கூடுதல் வருமான வாய்ப்புகள் தேடி வரும். ஷேர் மார்க்கெட்டு இல்லாட்டி பழைய முதலீடுகள் வச்சிருந்தீங்கன்னா அதுல இருந்து நல்ல லாபம் வந்து கைக்கு வரலாம். பிஸ்னஸ்ல புது ஆர்டர்கள் வந்து குவியும். ஆனா ஒரே ஒரு விஷயம், யார் என்ன சொன்னாலும் யோசிக்காம டக்குன்னு அவசரப்பட்டு பெரிய தொகையை முதலீடு பண்ணிடாதீங்க. தீர ஆலோசிச்சு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. அடுத்ததா வேலை மற்றும் தொழில் அமைப்பு. வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ப்ரொமோஷன், நல்ல சம்பள உயர்வு இல்லாட்டி நீங்கள் ரொம்ப நாளாக கேட்ட அந்த டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் இதெல்லாம் கிடைக்கலாம். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்க, அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுற விருச்சிக ராசி நண்பர்கள் இந்த மாதம் முயற்சியை கைவிடாதீங்க. நல்ல செய்தி காத்துட்ருக்கு. வியாபாரிகளுக்கு சேல்ஸ் வந்து அல்ல ஆரம்பிக்கும். பிஸ்னஸை அடுத்த ஊருக்கு விரிவாக்கம் பண்ணுறது, ஆன்லைனில் கொண்டு போகிறதுக்கு இது சரியான நேரம். அடுத்ததாக குடும்பத்தில் சந்தோஷம் வந்து தங்கும். சொந்தக்காரங்க கூட இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் விலகி திரும்பவும் ஒன்றா சேர்வீங்க. வீட்டில் கெட்டி மேலே சத்தம் கேட்கறதுக்கான சுப பேச்சுக்கள் நடக்கும். அடுத்ததா காதலர்களுக்குள்ள நம்பிக்கை வந்து கூடும். வீட்டில் சம்மதிப்பாங்களா அப்படின்னு பயந்துட்டு இருந்தவங்களுக்கு வீட்டில இருந்து பாசிட்டிவான சிக்னல் வந்து கிடைக்கும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் வைஸ் ஓகே தான். ஆனால் நீங்கள் பாட்டுக்கு ஓடி ஓடி ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தால் சோர்வு வந்து ஏற்படும். ஸோ ஒழுங்காக தூங்குங்க, உடற்பயிற்சி பண்ணுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் நம்மளோட தமிழ் கடவுள் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க. ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை மனசுக்குள்ள 108 முறை சொல்லுங்க. சிவப்பு நிற மலர் சாத்தி வழிபாடு பண்றது உங்களுக்கு பெரிய வெற்றியை தரும். அடுத்ததா அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவப்பு மற்றும் மரூன் கலரு. அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 9 மற்றும் 3. சரி நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோட முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். இனிமேல் மீதி இருக்கிறது 2 ராசிகள் தான். அதில் 2வது இடத்துல இருக்கிற ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதம்னே சொல்லலாம். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களோட எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு பலமான அஸ்திவாரமாக அமைய போகுது. எப்படா நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருந்த அந்த ஒரு நல்ல செய்தி இந்த மாதம் உங்களோட கதவை தட்டும். பண வரவு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். புது புது வழிகளில் இருந்து பணம் உள்ளே வந்து கொட்டிகிட்டே இருக்கும். பிஸ்னஸில் எதிர்பாராத பெரிய லாபம் வந்து கிடைக்கும். இந்த பணம் இனிமே வராதுப்பா அப்படின்னு நீங்கள் கைவிட்ட பணம் கூட தேடி வரும். சொத்து வாங்குறது, நிலம் வீடு விற்கிற முயற்சியில் இருந்தீங்கன்னா அதில் பெரிய சக்ஸஸ் வந்து கிடைக்கும். அடுத்ததான் வேலை செய்கிற இடத்துல உங்களோட ராஜ மரியாதை திரும்ப கிடைக்கும். மேலதிகாரிகள் நீங்கள் சொல்கிறதுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. ப்ரொமோஷன் இல்லாட்டி மிகப்பெரிய பொறுப்புகள் உங்களோட கைக்கு வரும். சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புது புது பெரிய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே வந்து கைக்கு கிடைக்கும். குறிப்பாக மீடியா, ஆன்லைன், வணிகம், நிர்வாகத்துறை, கல்வித்துறையில் இருக்கிற சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் தொட்டதெல்லாம் பொன்னாகும்.
அடுத்ததான் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் ஒரே கொண்டாட்டமாக தான் இருக்கும். விசேஷங்கள் நடக்கும். சொந்தக்காரங்க மத்தியில் உங்களோட மதிப்பு மரியாதை தாறுமாற உயரும். காதல் மற்றும் திருமண அமைப்பு. காதலில் இருந்த குழப்பம் எல்லாம் தீர்ந்து தெளிவு பிறக்கும். கல்யாண முயற்சிகள் கைகூடி வரும். திருமணமான தம்பதிகளுக்கு இடையே அன்பு இன்னும் அதிகமாகும். உடம்பு நல்லா ஃபிட்டாக இருக்குங்க உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் வேலை பளு காரணமாக வர தலைவலி கண்ணெரிச்சல் வரலாம். நேரத்துக்கு சாப்பிட்டு ஓய்விடுங்க. எளிமையான பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய பகவானுக்கு நீர் அர்ப்பணிச்சு வணங்குங்க. ஆதித்ய ஹிருதயம் ஸ்தோத்திரம் இல்லாட்டி சூரிய காயத்ரி மந்திரம் கேளுங்க, இல்லாட்டி சொல்லுங்க. உங்களோட அதிர்ஷ்டம் ரெட்டிப்பாகும். உங்களோட அதிர்ஷ்டம் நிறம்னு பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் ஆரஞ்சு, கோல்டு கலரு, ஆரஞ்சு கலரு. அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 5. இப்போ நம்ம எல்லாருமே ரொம்ப நேரமாக ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நம்பர் 1 இடத்த பிடிச்ச ராசி எதுன்னு பார்க்கலாமா? ஆகஸ்ட் மாதத்தில் உண்மையிலேயே ராஜயோக பலன்களை அள்ள போகிற அந்த முதலிட ராசி தனுசு ராசிங்க. தனுசு ராசி நண்பர்களே, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு கோல்டன் பீரியட். நீங்கள் ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்த பெரிய பெரிய கனவுகள், லட்சியங்களை நோக்கி அடி எடுத்து வைக்க போகிறீங்க. உங்களை சுற்றி இருந்த தடைகள், பிரச்சனைகள் எல்லாம் மாயமாக மறைஞ்சு போயிட்டு காரியங்கள் வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். பண வரவை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமையில ஒரு மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். புதுசாக வேலை, புது பிஸ்னஸ், இல்லாட்டி ஆஃபீஸில் கிடைக்க போகிற பெரிய பொறுப்பு மூலமாக உங்களுக்கு வருமானம் பல மடங்கு உயரப்போகுது. ஆனால் ஒரு சின்ன அட்வைஸு, கைக்கு காசு அதிகமாக வருதுன்னு யோசிக்காமல் எதுலையாவது கொண்டு போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. நல்லா விசாரித்து தீர ஆராய்ஞ்சு அப்புறமா முதலீடு பண்ணுங்க. வேலை தேடுறவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்ததை விட சிறந்த கம்பெனியில் வேலை கிடைக்கும். ஆஃபீஸில் நீங்கள் தான் ஹீரோ. ஸோ உங்களோட ஐடியாக்களை பாஸ் ரொம்பவே பாராட்டுவார். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வியாபாரம் செம்மையாக சூடு பிடிக்கும். புது கிளைகள் திறக்கலாம். வெளிநாடு தொடர்புடைய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அல்லும் யோகம் காத்துட்ருக்கு. குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காதுங்க. மனக்கசப்புகள் எல்லாமே போயிட்டு வீடே திருவிழா மாதிரி கடகடான்னு கலகலப்பாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் தடபுடலாம் நடக்கும். அடுத்ததான் காதல் மற்றும் திருமண அமைப்பு. காதலர்களுக்கு இடையே புரிதல் சூப்பராக இருக்கும். கல்யாண பேச்சுவார்த்தை ஜாலியாக பாசிட்டிவாக முடியும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை துணை அமையும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் ஓவர் ஒர்க் பண்ணுறதை மட்டும் தவிர்த்துட்டு நேரத்துக்கு சாப்பிட்டு தூங்குங்க. ஹெல்த் இஸ் வெல்த். நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி இல்லாட்டி குரு பகவானை வழிபாடு பண்ணுங்க. மஞ்சள் நிற பூ சாத்தி கொண்டக்கடலை சுண்டல் தானம் கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் துலங்கும். அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கு மஞ்சள் மற்றும் பொன்னிறம், கோல்டு. அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 3 மற்றும் 7. வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் நண்பர்களே. ஆகஸ்ட் மாதத்தில் ராஜயோகம் அனுபவிக்க போகிற அந்த டாப் 5 ராசிகளை பற்றி ரொம்ப விரிவாக பார்த்தாச்சு. வீடியோவோட கடைசியில் நான் திரும்பவும் சொல்கிற ஒரே விஷயம், ஜோதிடம் ஒரு வழிகாட்டி. உங்களோட உழைப்பு தான் உங்களை உயர்த்தும். ஸோ நம்பிக்கை வைங்க, நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. உங்களோட ராசி என்ன, நட்சத்திரம் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள், சொந்தக்காரங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.